The வந்துச்சுங்க Flipkart exclusive Samsung Galaxy F54. இந்த F54 நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எந்த போனோட அப்கிரேட்னு தெரியல, பட் ஸ்டில் ஸ்பெக்ஸ் ஓரளவு நல்லா இருக்கு. அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம் என்ன இருக்கு இந்த புது Samsung டிவைஸ்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ரிஷாட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? நான் ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்கேன். ஏன்னா சாம்சங் வந்து எங்களுக்கு ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். நான் காட்டுறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. தேர் சொல்லி வெரி லிட்டில் இன்சைட் த பாக்ஸ். இந்த வேரியண்டோட கலர் வந்து ஸ்டார் டஸ்ட் சில்வர். ஆமா, பிரைஸ் போட்டிருக்காங்க. சைடில் வைப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிம் கார்டு டூல் கொடுத்துறாங்க. உள்ள கேஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்பீங்க, பட் இட்ஸ் நாட் தேர். ஒன்லி a Type C to Type C கேபிள். நோ சார்ஜர், நோ கேஸ், ஜஸ்ட் a phone and a Type C கேபிள், அவ்வளவுதான். ஓகே, ஏய் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சில்வர் ஃபினிஷ்ல கொடுத்து ஒரு லைட் பட்டுச்சுன்னா ஒரு ரெயின்போ கலர் எஃபெக்ட் வர மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்லி கிளாசி ஃபினிஷ். நான் என்ன நினைக்கிறேன்னா இதுல வந்து உங்களுக்கு நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரும். ஐ வாஸ் ரைட். ஓகே, இந்த சைடில் வைப்போம். இன்னொரு கலரையும் காட்டுறேன் குவிக்லி. இந்த கலரோட பேர் வந்து மீட்டியார் ப்ளூ. இது கொஞ்சம் கிளாஸியா தாங்க இருக்கு. இதுலயும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிறைய வரும். எஸ், ஸோ எந்த கலர் நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பா பேக்ல வந்துருங்க. சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க வித் த பவர் பட்டன். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு கிடைக்காது. மேல வந்து உங்களுக்கு ஒரு வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில், டைப் சி போர்ட், டைப் சி 2.0 போர்ட், அப்புறம் ஒரு சிம் கார்டு ட்ரே. இங்க இல்ல, வேற எங்க இருக்கு? ஓ, இட்ஸ் ஹியர். சிம் கார்டு ட்ரே காட்டுறதுக்கு முன்னாடி கீழேயும் மேலேயும் உங்களுக்கு மைக் கிடைச்சிரும். ஸோ நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு இதுல. ஸோ தட்ஸ் குட். இது வந்து ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டுங்க. உங்களுக்கு ரெண்டு நானோ சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லனா ஒரு நானோ சிம் கார்டு பிளஸ் SD கார்டு போட்டுக்கலாம். ஒரு விஷயம் F54 எனக்கு பிடிச்சது என்னன்னா, இதுல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய 6000 mAh பேட்டரி கொடுத்தாலும் போனை ஸ்லிம்மா தான் வச்சிருக்காங்க. 8.4 mm திக் தாங்க. வெயிட் கூட கண்ட்ரோல்டா இருக்கு. ஐ திங்க் அரௌண்ட் 200 grams பக்கம் இருக்கும், இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் செக் தட் குவிக்லி. 198.3 grams for a phone with 6000 mAh battery நீங்க பாத்தீங்கன்னா that's very very good. So in hand feel கூட நல்லதாங்க இருக்கு. கொஞ்சம் ஸ்லிப்பரியா ஃபீல் ஆகுது, பட் ஐ திங்க் நீங்க வந்து ஒரு கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். It will improve the grippiness. ஓகே, ஃபோனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிஸ்ப்ளே மேல உங்களுக்கு ஸ்கிரீன் கார்டு கிடைக்காது, பட் டிஸ்ப்ளே பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாம். உள்ள வந்து உங்களுக்கு Exynos 1380 5 nanometer சிப் கொடுத்துறாங்க. வேரியன்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேரியன்ட் தாங்க. 8GB 256GB வேரியன்ட். அது உங்களுக்கு LPDDR4X RAM and UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கிடைக்கும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா 256GB கொடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்லாட்டும் கொடுக்குறாங்க. So that's very good. இந்த F54ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 inch டிஸ்ப்ளே கொடுத்துறாங்க. இது ஒரு சூப்பர் AMOLED பேனல், 120 Hz refresh rate எல்லாமே இருக்கு இதுல. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா Samsung A34ல உங்களுக்கு வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்திருந்தாங்க. இதுல உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் கொடுத்திருக்காங்க. That's very very good. Bezels கூட பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா தான் இருக்குங்க. சைட்ஸ்ல எஸ்பெஷலி கீழ கொஞ்சம் சின்ன இருக்கு, பட் இட்ஸ் குட். ஸ்கிரீன் ஸ்டேட் நல்லா தான் இருக்கு. டிஸ்ப்ளே குவாலிட்டி கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரி குட் டிஸ்ப்ளே குவாலிட்டி கொடுத்துறாங்க. நல்லா பிரைட்டா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் refresh ரேட்டும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்குது. அப்புறம் HDR சப்போர்ட்டும் கொடுத்துறாங்க. YouTube ஆகட்டும், Netflix ஆகட்டும், HDR இஸ் அவேலபிள். ஒரே விஷயம் என்னன்னா பிரைட்னஸ் வந்து 800 nits பீக் பிரைட்னஸ் தான் உங்களுக்கு F54ல கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1000 nits இருந்திருக்கணும். ஏன்னா நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பிரைட் சன்லைட்ல வந்து கொஞ்சம் லெஜிபிலிட்டி கம்மியா இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த F54ல உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு Exynos 1380 சிப் கொடுத்திருக்காங்க. அந்த சிப் நீங்க பாத்தீங்கன்னா Dimensity 1080, Dimensity 7050 அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு 5 lakh மேல Antutu ஸ்கோர் கிடைச்சிரும். கேமிங்காக ஒரு ஃபோன் வித் ப்ராசஸர் பாக்குறீங்கன்னா அப்போ வந்து F54 கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு பெட்டர் ப்ராசஸர் கண்டிப்பா கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் Poco F5ல உங்களுக்கு Snapdragon 7+ Gen 2 இருக்கு. ஸ்டில் நாங்க கேமிங் ட்ரை பண்ணி பார்த்தோம். Call of Dutyல லோ மேக்ஸ் செட்டிங்ஸ் இல்லனா ஹை வெரி ஹை செட்டிங்ஸ்ல உங்களுக்கு விளையாடலாம். இட்ஸ் குட் எனஃப். BGMI கூட வந்துருச்சுங்க. நாங்க அது கூட ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுல வந்து உங்களுக்கு HD ஹை இல்லனா ஸ்மூத் ஹை செட்டிங்ஸ்ல நீங்க விளையாடலாம். ஓவராலா நாட் a gaming phone, but daily performanceல வந்து எங்களுக்கு ஸ்டட்டர் நோட்டீஸ் ஆகல. So that's good. So நீங்க ஒரு ரெகுலர் யூஸ்னா வெறும் பாட்டு கேட்கணும், கேமரா யூஸ் பண்ணணும், இல்ல just for making phone calls and emails அதெல்லாம் this is good enough. ஆனா இந்த ஃபோன் வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்றதுக்கான மெயின் காரணம் என்னவா இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க உள்ள. அது சாம்சங்கோட ஆப்டிமைசேஷன், பேட்டரி ஆப்டிமைசேஷன் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்குங்க. எனக்கு தோணுது கண்டிப்பா 1.5-2 days பேட்டரி லைஃப் உங்களுக்கு இந்த ஃபோன்ல கிடைச்சிரும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சார்ஜர் கிடைக்காது பாக்ஸ்ல, பட் இட் சப்போர்ட்ஸ் 25 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ். நீங்க வந்து ஒரு USB PD சார்ஜர் வச்சு கூட அந்த ஸ்பீட் அச்சீவ் பண்ணிக்கலாம். சோ சார்ஜிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 1.5 hours மினிமம் எடுக்குங்க 6000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணனும்னா with 25 watt சார்ஜர். சோ பேட்டரி லைஃப் is good, but charging speeds not the best. Connectivity பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 5G bands கிடைச்சிருது. Airtel, Jio, all of that will work just fine. Wi-Fi 6 support இருக்கு, Bluetooth 5.2 இருக்கு, NFC கூட இருக்குங்க. In fact NFC வச்சு நீங்க Samsung Pay கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து S23 Ultraல Samsung Pay யூஸ் பண்ணிருக்கேன். It's very good experience. அது உங்களுக்கு F54லயும் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோனை கன்சிடர் பண்றதுக்கான மெயின் ரீசன் 6000 mAh பேட்டரி பிளஸ் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? உங்களுக்கு Samsung வந்து என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்களாமா. That's
வெரி வெரி குட். இந்த பிரைஸ் கேட்டகரியில நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, மிஞ்சி போனா 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. பட் 4 இயர்ஸ் only Samsung gives, and I think Oppoல ஒரு ஃபோன்ல உங்களுக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்க சாம்சங்கோட One UI எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் a feature rich சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளோட்வேர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கண்டிப்பா இருக்கு, ஆனா நிறைய இல்ல. Realme Xiaomi phonesல கொடுக்குற மாதிரி இல்ல. Byju's இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, ஏன் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. You can still uninstall it, so that's not bad. Overall சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா Galaxy F54 is very good. Samsung phones வந்து ஜெனரலி நிறைய பேர் வாங்குறதுக்கான காரணம் என்னன்னா, சாம்சங்ல வந்து கேமரா குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பா நல்லா கிடைச்சிரும். F சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 108 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பிரைமரி கேமரா வந்து உங்களுக்கு 108 மெகாபிக்சல் கேமரா வித் f/1.8 aperture. அது இல்லாம உங்களுக்கு ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துறாங்க. முன்னாடி 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கிடைச்சிரும். இந்த பிரைமரி கேமரால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு ஷார்ப்பான பிக்சர்ஸ் கிடைக்குதுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு ஸ்கின் டோன்ஸ்லாம் நல்லா கொடுத்திருக்காங்க. போர்ட்ரேட் மோட் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா சான்ஸ் இல்லங்க. குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். ஒரே பிரச்சனை என்ன, HDR பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்களே பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. லோ லைட்ல பிரைமரி கேமரா வந்து ஓரளவு நல்லா போட்டோஸ் எடுக்குது. அல்ட்ரா வைட் வந்து கலர் சயின்ஸ் கன்சிஸ்டன்சி பரவாயில்ல, பட் 8 மெகாபிக்சல்னால உங்களுக்கு ஷார்ப்பான அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிக்சர்ஸ் கிடைக்காது. மேக்ரோ கேமரா கூட 2 MP தாங்க. ஓகே. ஆனா செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட். நாங்க டே லைட்ல பிக்சர்ஸ் எடுத்தோம், போர்ட்ரேட்ஸ் எடுத்தோம், லோ லைட் செல்ஃபிஸ் எடுத்தோம். இட் லுக்ஸ் குட். செல்ஃபில வீடியோ ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K 30 FPS கொடுத்திருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி கூட நல்லா பண்ணிருக்காங்க. பிரைமரி கேமரா ரியரை வச்சு நீங்க 4K 30 FPS தான் ஷூட் பண்ண முடியும். 4K 60 FPS கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் தட்ஸ் வாட் யூ கெட். நாங்க என்ன பண்றோம், இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் சாம்பிள்ஸ் வந்து ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு உங்களுக்கு கொடுத்துறோம். நீங்க போய் பாத்துருங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு F54 ஓட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. பட் எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா இட்ஸ் பாசிட்டிவ். பட் டிஸ்ப்ளே கூட உங்களுக்கு வந்து வீடியோஸ் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். சோ ஸ்பீக்கர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர் தாங்க கிடைக்கும். ஸ்பீக்கர் குவாலிட்டி நாங்க டெஸ்ட் பண்ணும்போது வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் பேஸ் தான் கம்மியா இருக்குங்க. நீங்களே கேட்டு பாருங்க. இந்த ஃபோன் வந்து நாங்க இப்போ வீடியோ ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்ன பிரைஸ்னு தெரியல, பட் ஹோப்ஃபுல்லி 30,000 கீழ லான்ச் பண்ணுவாங்க சாம்சங். இந்த பிரைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு A34 கூட கிடைக்கும். A34 ஓட கம்பேரிசன்ல இதோட டிஸ்ப்ளே வந்து பெட்டரா இருக்கு, பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் டிராப் கொடுக்காததுனால. டிஸ்ப்ளே குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. A34 கம்பேரபிளா இருக்கு. A34ல ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு IP ரேட்டிங் கிடைச்சிரும். பட் ஐ திங்க் F54 is a better buy than A34. ஆனா ஓவராலா F54 நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங் பண்ற போன்ஸ்ல இட்ஸ் a good phone, பட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு Moto H40 இருக்கு, Nothing Phone 1 இருக்கு, Poco F5 இருக்கு. இந்த மாதிரி நிறைய phones இருக்குங்க. So in comparison to that Samsung இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. உங்க கருத்து என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி awesome unboxingஸ்க்காக டக்கு போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.